கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா ஆர்ஜேகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது கொலை வழக்கில் எஃப்ஐஆரை பதிவு செய்ய தாமதம் ஏன் என காவல்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மாநில அரசு தவறிவிட்டதாக கண்டித்த நீதிபதிகள் போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறையை காட்ட வேண்டாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் புகைப்படங்கள் வெளியானதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரம் நாட்டில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கில் விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு பயிற்சி மருத்துவர்களின் குறைகளை தீர்க்க தேசிய அளவில் குழு அமைக்கவும் ஆணையிட்டது.